இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி மிக முக்கியமான நாளாகும். இந்த ஆண்டின் கடைசி பிரதோஷ விரத தினமாகும். மார்கழி மாதத்தின் 2ஆம் நாளில் புதன்கிழமையில் இந்த பிரதோஷம் விரதம் வருகிறது. அது மட்டுமல்ல, சிவபெருமானுக்குரிய பிரதோஷம் விரதமும் முருகப்பெருமானுக்குரிய விசாகம் நட்சத்திரமும் ஒரே நாளில் இணைந்து வருவது கூடுதல் சிறப்புமிக்க நாளாகும். பிரதோஷ விரதம் என்பது சிவபெருமானின் அருளை பெறுவதற்குரிய அற்புதமான நாளாகும். மாதந்தோறும் வரும் திரியோதசி திதியை பிரதோஷம் என்கிறோம். இந்த நாளில் சிவபெருமானை வழிபட்டால் விருப்பங்கள் நிறைவேறும், அமைதியும் செல்வ வளமும் ஏற்படும், பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். இந்த நாளில் வரும் பிரதோஷத்தன்று உபவாசமாக விரதம் இருக்க முடியவில்லை என்றாலும் பிரதோஷ வேளையில் சிவலிங்கத்திற்கு பால் சுத்தமான நீரால் அபிஷேகம் செய்து வில்வ இலை சாற்றியோ அல்லது வில்வத்தால் அர்ச்சனை செய்தோ வழிபடுவதால் ஒருவர் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம். பிரதோஷம் அன்று மனம் உருகி வேண்டினால் சிவபெருமான் மனமிறங்கி வேண்டிய வரங்களை அருள்வார் என்பது நம்பிக்கை. ஓம் நம சிவாயா.